This video sponsored by BuyMode e-shopping. நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். அதில் இமோட்டில் ஆன்லைன் ஷாப் பண்ணி பாருங்கள். பொருள்கள் எல்லா பொருளுமே இருக்குது. நல்ல விலை குறைவாக இருக்குது. தரமான பொருளாக கிடைக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி சாம்பார் ஹோட்டல் சுவையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சாம்பார் நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நாம் முதல்ல 1 கப் பாசிப்பருப்பு, இதை கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசம் வரும், அந்த டைம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பருப்பு கூட தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், சும்மா க்யூப்ஸ் மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக எண்ணெய், பருப்பு வேகிறதுக்காக இந்த எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு இதில் எதுவுமே தக்காளி எதுவுமே நம்ம கட் பண்ண வேண்டாம். அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பை கடையத்தான் போகிறோம், அதனால் சும்மாவே வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். புளி ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பில் உள்ள தண்ணியை மட்டும் கொஞ்சம் வடிச்சுக்கிடுவோம். அப்போ தான் கடையிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு மேஷர் இருந்தால் அதை வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். இது பருப்பு மத்து, இதையும் வச்சு நல்லா அமுக்கி விட்டு தக்காளியெல்லாம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் பருப்போட. இப்போ பாருங்க, நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சு இந்த தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அதை கழுவி கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம். புளியை மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை மாவு. நிறைய சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு பருப்பே ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால் கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். பருப்பு நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் இதை சேர்த்துக்கணும். ஒரு 2 கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை. பருப்பு சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது அது கூட நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிருக்கிறேன். தாளித்து ஒரு 5 நிமிஷம் சாம்பார் கொதிக்கணும். அப்போ தான் அந்த சாம்பார் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சாம்பார் ரெடி. இதுக்கு நான் இட்லி அவிச்சு இன்றைக்கி சாம்பார் இது பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே இட்லி எவ்வளோ பஞ்சு போல் செய்கிறதுன்னு சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இட்லி வேணும்னா அப்படி சாஃப்டாக செஞ்சுக்கோங்க. அதுக்கு இந்த சாம்பார் தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி சாம்பார் இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.